Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alamin wa huwa waliyyus salihin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Fa inna asdaqal hadithi kalamullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்த எங்களுடைய ஹதீதாக அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு கால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் கூறியதாக, இதா கானத் லக மிஅதா திர்ஹமின், உங்களுக்கு 200 வெள்ளி காசுகள் இருந்தால், வெள்ளிகள் இருந்தால், வஹால அலைஹல் ஹவுலு, அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால், ஃபஃபீஹா ஹம்சத்து தராஹிம, அதிலே 5 திர்ஹங்கள் வழங்க வேண்டும். வலைஸ அலைக ஷைஉன், உங்களின் மீது எதுவும் கடமை கிடையாது. ஹத்தா யகூன லக 20 தீனாரன், உங்களுக்கு 20 தங்க நாணயங்கள் இருக்கின்ற வரை உங்கள் மீது எதுவும் கடமை கிடையாது. வஹால அலைஹல் ஹவுலு, அதற்கும் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்து விட்டால், ஃபஃபீஹா நிஸ்ஃபு தீனாரின், அதிலே அரை தீனார் வழங்க வேண்டும். ஃபமாசாத, அதனை விட அதிகரித்திருந்தால், ஃபபி ஹிசாபி தாலிக்க, அதனுடைய கணக்கின் அடிப்படையில் அந்த ஜகாத் அமையும். வலைஸ ஃபீ மாலின் ஜகாத்துன், எந்த ஒரு பொருளாதாரத்திலும் ஜகாத் கடமையாக மாட்டாது. ஹத்தா யஹூல அலைஹல் ஹவுலு, அதன் மீது ஒரு வருடம் பூர்த்தியாகும் வரை. ரவாஹு அபு தாவூத். அனீபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, மனிஸ்தஃபாத மாலன், யார் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்கிறாரோ, ஃபலா ஜகாத் அலைஹி ஹத்தா யஹூல அல் ஹவுலு, ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற வரை அதில் ஜகாத் இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 செய்திகளிலும் கூறப்பட்டுள்ள சட்டங்களை நாங்கள் சுருக்கமாக இங்கே கவனிப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 2 செய்திகளை பொறுத்தவரையில் இதனுடைய ஆதாரத்தன்மை குறித்து அறிஞர்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவினாலும், இந்த செய்திகளை கொண்டு காலாகாலமாக சஹாபாக்கள் முதல் இன்று வரை அமல் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கவனிப்போம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியில் உள்ள முதலாவது சட்டம் என்னவென்று கேட்டால், ஒரு வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வருடம் ஜகாத், அதாவது கடமையாக கூடிய பொருளுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அப்படி என்று வரக்கூடிய அந்த ஒரு வருடம் என்கின்ற அந்த சட்டம் நமக்கு தெரியும். குறிப்பிட்ட சில விஷயங்களில் வரும். என்னென்ன மாதிரியான விஷயங்களில் வரும்? அல்மாஷியா, கால்நடைகளில் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதே போன்று நாணயங்கள், நுகூத், இவைகளில் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதே போன்று வியாபார பொருட்கள், இந்த மாதிரியான ஜகாத்து கடமையாக கூடிய பொருள்களில் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்தும் இருக்கிறோம். அதே நேரத்தில் தானியங்களை பொறுத்தவரையில்
விளைச்சல்களை பொறுத்தவரையில் அதிலே வருடம் என்ன செய்யப்படுவதில்லை, கணக்கெடுக்கப்படுவதில்லை. அப்போ சில பொருட்களுக்கு ஒரு வருடம் கடமையாகிறது, ஒரு வருடம் என்பது ஷர்த்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் தானியங்கள் போன்ற விடயத்தில் ஒரு வருடம் என்பது என்ன செய்யப்படுவதில்லை, பார்க்கப்படுவதில்லை. இதில் என்ன ஹிக்மத், என்ன காரணம்? சில பொருள்களுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தானியங்களுக்கு வருடம் என்பது பார்க்கப்படவில்லை. இதற்கான காரணம் என்ன, இதற்கான ஹிக்மத் என்ன என்பதை அறிஞர்கள் விளக்குகின்ற பொழுது அவர்கள் கூறக்கூடிய காரணம் என்னவென்று கேட்டால், இந்த ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய ஜகாத் பொருள்களை பொறுத்தவரையில் அவைகள் மேலதிக வளர்ச்சிக்காக வேண்டியே ஒதுக்கப்பட்டவைகள். முயற்சி செய்து குறிப்பிட்ட காலம் அதை வளர்ச்சி அடைய செய்து எங்களுடைய முயற்சிகளின் மூலம் வளரக்கூடியவை. இப்போ மனிதனுடைய முயற்சிகளின் மூலம் வளரக்கூடிய மாதிரியான பொருள்களின் மீது வருடம் என்பது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கால்நடைகளை பொறுத்தவரையில் அதை வளர்க்க வேண்டும். அதை வளர்ப்பதற்காக வேண்டி மனிதன் என்ன செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். அப்போ அதே மாதிரி வியாபார பொருட்கள், அதே மாதிரி நாணயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரையில் மனிதனுடைய முயற்சியினால் அது என்ன செய்யப்படுகிறது, வளர்ச்சிக்குள் உள்ளாக்கப்படுகிறது. எனவே அப்படியான பொருள்களுக்கு ஒரு வருடம் என்பது குறிப்பிட்ட ஒரு காலமாக நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்குள் அவனுடைய முயற்சியின் மூலம் அது நிசாபை அடைந்து வளர்ச்சி அடைந்திருந்தால், அப்போ அந்த ஒரு வருடத்திலே நிசாபை அடைந்த அந்த பொருள்களுக்கு ஜகாத்து ஒரு வருடம் என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் கடமையாகுவதாக நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் சகோதரர்களே, ஏனைய விளைச்சல்களை பொறுத்தவரையில் விளைச்சல்களில் மனித முயற்சி இருந்தாலும் விளைச்சல் என்பது தானாகவே அதை என்ன செய்கிறது, தனக்குள்ளே அது ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கிறது. அது வளரும், அதற்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி நிலைக்கு என்ன செய்துவிடும், போய்விடும். அப்போ தானியங்களுடைய வளர்ச்சி எத்தனை தடவைகள் இருக்கும், ஒரு தடவை தான் இருக்கும். இப்போ பொருளாதாரத்தை காசு மாதிரியானவைகளை பொறுத்தவரையில் அது வளர்ச்சி என்பது வந்து கொண்டே இருக்கும். முயற்சி செய்ய செய்ய பணங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் தானியங்களை பொறுத்தவரையில் அது இயல்பான ஒரு வளர்ச்சியை கொண்டிருப்பதனால் அதற்கும் ஒரே ஒரு வளர்ச்சி தான் இருக்கின்ற காரணத்தினால் அப்போ அதற்கு வந்து என்ன பார்க்கப்படுவதில்லை, வருடம் என்பது பார்க்கப்படுவதில்லை. நீங்கள் உதாரணமாக ஜனவரியில் உங்களுடைய பயிர் இதை விளைச்சலை ஆரம்பிக்கிறீர்கள், 6 மாதத்தில் அது உங்களுக்கு அதனுடைய பலன்களை தருகிறது என்று சொன்னால் 6 மாதத்தில் அந்த பலன் கிடைத்த உடனேயே அதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஜகாத்தை வழங்குகிறோம். அப்போ இந்த வளர்ச்சி என்பது தன்னியக்கமான வளர்ச்சி. அப்போ தன்னியக்கமான வளர்ச்சிகளை பொறுத்தவரையில் அதிலே என்ன வரவில்லை, வருடம் என்பது சொல்லப்படவில்லை. அதனால தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தானியங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அதை நீங்கள் அறுவடை செய்கின்ற நாளிலேயே அதனுடைய ஹக்கை நீங்கள் என்ன செய்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள் அப்படி என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ புதையல்களை நாம் எடுத்த உடனே என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். புதையலும் வந்து ஒரு நாணயம் மாதிரியான ஒரு பெறுமதி தானே, அதற்கு ஏன் வருடம் சொல்லப்படவில்லை? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் புதையல் சம்பந்தமாக பிறகு பார்ப்போம். அதனுடைய சந்தர்ப்பத்தில் எப்போவாவது கிடைக்கிறது. ஓகே, ஆல்ரெடி அது எடுக்கும் பொழுதே காமில் ஃபீ நிசாபிஹி, அதில் நம்மளோட முயற்சி இருக்குதா, நாம் ஏதாவது முயற்சி செஞ்சு அதனுடைய ஒரு வருஷத்தை பாடுபட்டு அதை வளர்த்திருக்கிறோமா, இல்லை. அப்போ அதற்குள்ளேயே அது என்ன காமிலுன் ஃபீ நிசாபின்னு சொல்லுவார். அதை எடுக்கும் பொழுதே நிசாபை அடைந்து தான் அது என்ன செய்கிறது. அதனால் அது விளைச்சல் தானியங்களுக்கோடு அதை என்ன செய்து விடுகிறது, ஒப்பாகி விடுகிறது. அப்போ சகோதரர்களே, அப்போ அழகாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார், எதிலே எல்லாம் மனித முயற்சி இருந்து வளர்க்கப்படுகிறதோ அதில் எல்லாம் என்ன வருகிறது, ஒரு வருடம் அப்படிங்கிற அந்த நிபந்தனை வருகிறது. எதுவெல்லாம் தானாக இயங்கி வளர்ச்சி அடைகிறதோ அதிலே என்னதான் வரும்,
வருடம் என்பது வராது. அதே நேரத்தில் அது ஒரு தடவை தான் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து அதற்கு வழங்க வேண்டும். இப்போ நீங்கள் தானியத்திற்கு ஒரு தடவை ஜக்காத்து வழங்கினால் அதற்கு பிறகு நீங்கள் வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் வராது. ஏன்னா அதனுடைய பலனை தந்து விட்டால் அது என்ன செய்துவிடும், அடுத்த காலத்துக்கடையில் அது அழிஞ்சு போய்விடும். அப்போ அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் அதற்காக நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள், ஜக்காத்து கொடுக்கிறீர்கள். அப்போ வருடம் அப்படி என்று சொன்னால் எல்லா ஜக்காத்துடைய பொருள்களுக்கும் வருடம் அப்படி என்று இல்லை. நாங்கள் பார்த்த மாதிரி சிலதுக்கு வருடம் என்பது உண்டு, சிலதுக்கு என்ன இல்லை, வருடம் என்பது பார்க்கப்படுவதில்லை என்பதை நாங்கள் முதலாவது சட்டமாக இந்த செய்தியிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி சகோதரர்களே, இந்த வருடம் அப்படி என்று சொல்வது இந்த செய்தியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையும், அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு வந்த அறிஞர்களுடைய காலங்கள், தாபியங்கள், தபோ தாபியங்கள் எல்லாருடைய காலத்திலேயும் அவர்கள் ஜக்காத்தை எந்த அடிப்படையில் பெற்றிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் வருடத்திற்கு ஒரு முறை தான் ஜக்காத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீதில் சொல்லப்பட்ட இந்த செய்தியில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் முதல் எல்லா அறிஞர்களும், அதாவது ஷாஃபி இமாமாக இருக்கலாம், ஹம்பலி அவங்களுடைய பாரம்பரியமாக இருக்கலாம், ஹனஃபியாக்களுடைய பாரம்பரியமாக இருக்கலாம், மாலிகியாக்களுடைய எல்லாருமே வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதை என்ன செய்திருக்கிறார்கள், நிபந்தனையாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும் பொழுது வருடம் பூர்த்தி அடைவது அப்படிங்கிறது தௌகீஃப், ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டதனால்தான் இவ்வளவு நூற்றாண்டு காலமாக அந்த வருடம் என்பதை நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வருடம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நாங்கள் வருடம் என்ன தேவையில்லை, ஜக்காத்து கடமையாகுவதற்கு வருடம் அவசியம் இல்லை என்று நாங்கள் ஒரு காலமும் சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த தீர்ப்புக்கே, இஜ்மா என்று சொல்வார்கள், அந்த தீர்ப்புக்கே முரணாக கூடிய ஒரு நிலைமை என்ன செய்துவிடும், வந்துவிடும். இப்படி ஒட்டுமொத்த சமுதாயமும் மாற்று கருத்தில்லாமல் ஒரு விஷயத்தை பின்பற்றுகிறார்களையாக இருந்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலாகத்தான் என்ன செய்திருக்கும், வந்திருக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும் சகோதரர்கள். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கடமையாகுவது அப்படிங்கிறது ஒரு நாளை அடிப்படையாக வைத்தோ, இன்றைக்கு கிடைக்கிறத அடிப்படையாக வைத்து ஜக்காத்து கொடுங்கன்னு வராது. வலா ஷஹரி, மாதத்தை அடிப்படையாக வைத்தோ அதை என்ன செய்ய மாட்டாது, வரமாட்டாது. அப்போ வருடம் என்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை அப்படிங்கிறத நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சிலர் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், வருடம் ஜக்காத்து கொடுப்பதனால் பொருளாதாரத்துக்கு என்ன ஏற்பட்டுவிடும், நஷ்டம் ஏற்பட்டுவிடும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இது சரியான ஒரு கருத்தா என்றா தெளிவாகவே ஹதீதிலே வந்து விட்டது, மா நக்கசத் சதகத்துன் மின் மாலின், எந்த ஒரு தர்மமும் உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்ய மாட்டாது, நஷ்டப்படுத்தாது அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மார்க்கவும் தெளிவாக அடிப்படையில் சொல்லிவிட்டது. அப்போ வருடம் ஜக்காத்து கொடுக்கின்ற பொழுது பொருளாதாரம் குறையும் என்பது அந்த சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கஞ்சத்தனத்தினுடைய ஒரு ஆழ்மன பதிவினுடைய விளக்கமாக கூட இருக்கலாம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களே, வருடம் அங்கிறதோடு சேர்த்து கொடுத்த பொருளுக்கே திரும்பவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். உதாரணமாக இந்த வருடம் நீங்கள் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்தீர்களையாக இருந்தால் மீண்டும் அது அடுத்த வருடத்தை அடைகின்ற பொழுது நிசாபுடைய அளவுக்கு அது இருக்கிறது, இன்னும் எஞ்சியிருக்கிற அந்த பொருளாதாரம் நிசாபுடைய அளவுக்கு தான் இருக்கிறது என்னால் மீண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன ஒன்று, என்னது வருடம் பூர்த்தி அடைய வேண்டும், இரண்டாவது கொடுத்த பொருளாக இருந்தாலும் அதற்கு திரும்பவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இந்த சட்டத்துக்கு சொல்லுவார்கள் அல் அஹ்காமுல் வதுஇய்யான்னு சொல்லுவார்கள். இது என்னது, அல் அஹ்காமுல் வதுஇய்யா. இப்போ உதாரணமாக பாருங்கள், சுபஹுக்கு பாங்கு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம், சுபஹ் தொழுகிறோம். அதே மாதிரி லுஹருடைய நேரமானால் நாங்கள் என்ன செய்கிறோம், லுஹர் தொழுகிறோம். அப்போ இந்த ரொட்டேஷன் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த காலம் வரும் பொழுது
ஒரு வணக்கம் என்ன செய்யும், அதனோடு சேர்ந்து கடமையாகும். அதே மாதிரி இந்த வருடம் நாங்கள் ஜக்காத்து கொடுத்து விட்டோமையாக இருந்தால் மீண்டும் ஒரு வருடம் ஆகின்ற பொழுது, அந்த காலம் வருகின்ற பொழுது மீண்டும் அதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம். அப்போ ஒரு கேள்வி ஒன்று வருகிறது, ஒரு தடவை ஒரு பொருள் கொடுத்து விட்டால் அது தூய்மை அடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இன்றைக்கு சொல்லுகிறார்கள். தூய்மை அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் அவனுடைய சட்டத்தை போட்ட நேரத்தில் அதை சரியாக செய்வதன் மூலம் அந்த சொத்து தூய்மை அடைகிறது. இந்த முறை தூய்மை அடைந்த சொத்து அடுத்த வருடம் ஆகின்ற பொழுது மீண்டும் தூய்மை அடைய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் அது வருகிறது. ஒரு தடவை நாங்கள் கொடுத்து விட்டால் எங்களுடைய கடமை முடிந்து விட்டது, நாங்கள் மீண்டும் என்ன செய்ய தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை அப்படி என்று சொல்லி வரக்கூடிய கருத்தை வரலாற்றில் எந்த அறிஞர்களும் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஜக்காத் என்பது ஒரு பொருளுக்கு நிசாபுடைய அளவுக்கு கீழே வருகிற வரைக்கும் அது திரும்ப திரும்ப அதை என்ன செஞ்சு கொண்டு தான் இருக்கும், வந்து கொண்டு தான் இருக்கும் சகோதரர்களே. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை அரவுட அனுப்புகின்ற பொழுது பிரித்து பார்க்குமாறு எந்த சஹாபாக்களுக்கும் ஏவவில்லை. ஏற்கனவே கொடுத்த பொருளா, ஏற்கனவே கொடுக்காத பொருளா, போன வருஷம் கொடுத்த பொருளாக இருந்தால் இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த பொருளுக்கு திரும்ப வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஹதீதிலேயாவது இருக்கிறதா, இங்கேயாவது ஒரு செய்தியில் இருக்கிறதா? இல்லை. சகோதரர்களே, அதனால தான் நிசாப் என்கிற வரையறை வந்திருக்கிறது. ஜக்காத்து கொடுப்பதனால பிசிக்கலாக நம்முடைய சொத்தெல்லாம் இல்லாமல் போய்விடும் என்று எண்ணுவது தவறான ஒரு விஷயம். நிசாபுடைய அளவு வந்துவிட்டால் அதற்கு பிறகு அதனோட குறைகின்ற பொழுது அதுக்கு பிறகு ஜக்காத் இருக்குதா? இல்லை. நிசாபுடைய அளவு வருகிற வரைக்கும் தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, ஜக்காத்தை கடமையாக்குறது. அப்போ நீங்கள் 10 தடவை கொடுத்தாலும் அங்கே வந்திருக்கிற வரமுறை என்னது, நிசாபு. அப்போ நிசாபு கீழே எந்த மனிதனுடைய சொத்தையும் போய் ஜக்காத்து கொடுங்கன்னு யாரும் சொல்வதில்லை. எனவே திரும்ப திரும்ப ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுப்பதனால் ஒருவருடைய பொருளாதாரம் அழிகிறது என்கிற கருத்து மிக தவறான ஒரு கருத்து அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது கைலா யகூன தூலத்தன் பைனல் அக்னியா மின்கும், பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பணக்காரர்களுடைய கையில் மட்டுமே அது இருக்கக்கூடாது, பொருளாதாரம் யாருடைய கையிலும் தேங்கி இருக்கக்கூடாது. அது சுழற்சி முறையில் சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தின் சமநிலையை பேண வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நிசாபுடைய அளவு இருந்தால் அதனுடைய ஹக்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அது ஏற்கனவே கொடுத்த பொருளாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறதை சகோதரர்களே நாங்கள் இந்த இடத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நீண்ட ஒரு விஷயம், உங்களிடத்திலே சுருக்கமாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியில் 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று என்னது, தங்கம், அதே மாதிரி வெள்ளி. இந்த தங்கத்துக்கு எப்படி ஜக்காத்து கொடுப்பது, அதே போன்று வெள்ளிக்கு எப்படி ஜக்காத்து கொடுப்பது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீதில் இந்த செய்தியில் என்ன வந்திருக்கிறது, ஐஷுரூன மிஸ்காலன், 20 மிஸ்கால்கள் இருந்தால் எதுக்கு வருகிறது, தங்கத்துக்கு வருகிறது. முதலாவது வெள்ளி எத்தனை திர்ஹங்கள் இருக்க வேண்டும், 200 இருந்தால் அப்போ அதில் நீங்கள் 20 கொடுக்க வேண்டும். அதே கணக்கு தான் எதுக்கும் வருகிறது, தங்கத்துக்கும் வருகிறது. தங்கத்தை பொறுத்தவரையில் இஷ்ரூன மிஸ்கால் இருந்தால் நிஸ்பு தீனார், அரை தீனார் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இதை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இப்போ ஒரு மிஸ்கால் என்பது 20 மிஸ்காலை சேர்த்தால் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் 85 கிராம் வருகிறது. அப்போ 85 கிராம் வருகின்ற பொழுது அந்த 85ஐ நாங்கள் எத்தனையால் பிரிக்க வேண்டும், 2.5 வீதமாக இருந்தால் 40ஆல், 85 நாங்கள் 2.5 வீதம் வரதாக இருந்தால் எத்தனையால் பிரிக்க வேண்டும், 40ஆல் பிரித்தா தானே 2.5 வீதம் வரும். 40ஆல் பிரித்தா 2.5 வீதம் வரும். அப்போ 1 கிராம் தங்கம் எவ்வளோ வருகிறது சாதாரணமாக இப்பொழுது, பெண்களுக்கு தெரியுமா, நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. வழங்கல 500 சொச்சம் ரியால் வருது என்ன, 1 கிராம் 500 சொச்சம் ரியால் வருது. அப்போ 85 கிராமாக இருந்தா, 85 கிராமாக இருந்தால் 42,000. ஓகே, அப்போ அந்த 42,500
வரக்கூடியதை நாங்கள் எத்தனையால் இப்போ பிரிக்க வேண்டியிருக்கு? 40ஆல் பிரித்து வரக்கூடியது ஜக்காத்தாக வரும். அதுக்குரிய நிசாபாக என்ன செய்யும் வரும். அப்போ இதை நீங்கள் வந்து 2 பரிமாணங்களையும் கொடுக்கலாம். ஒன்று தங்கத்துக்கு தங்கத்தில் இருந்தே நீங்கள் என்ன கொடுப்பது, இப்போ 85 கிராமுக்கு 2.5 வீத தங்கத்தையே நீங்கள் என்ன செய்யலாம், ஜக்காத்தாக கொடுக்கலாம். அல்லது அதை நாங்கள் ஒரு நாணயமாக பார்த்து என்னது அதை வந்து காசுக்கு நாங்கள் என்ன மதிப்பிட்டு அதை 40ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியை நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும். நிசாப் இருந்தால் தான், அதனால் 85 கிராம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ உதாரணமாக 600 கிராம் இருந்தால் எத்தனை கிராம் தங்கம் நாங்கள் கொடுக்க வேண்டும்? 600 கிராம் தங்கம் இருந்தால் எத்தனை 15 கிராம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இதே நாங்கள் காசுக்கு பார்த்தோமே இருந்தால் 600 கிராம 1 கிராம் தங்கத்தினுடைய விலையை கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, கல்குலேட் பண்ண வேண்டியது. அப்போ அதை நாங்கள் வார அந்த மொத்தத்தை திரும்ப நாங்கள் 40ஆல் என்ன செஞ்சு டிவைட் பண்ணி அதில் ஒரு பங்கை நாங்கள் என்ன செய்வோம், ஜக்காத்தாக கொடுப்போம். இதே மாதிரி இப்போ நீங்கள் 600 கிராம் இருக்குன்னு சொன்னால் 1 கிராமுக்கு எவ்வளோ ஒன்று பார்க்கணுமே. பார்த்தா அப்போ மொத்தம் 600 கிராமுக்கும் எத்தனை ரியால் வருது அல்லது எத்தனை ரூஃபா வருதுன்னு பார்த்து அந்த மொத்த காசியில் மொத்தத்தையும் நாங்கள் 40ஆல் என்ன பண்ணி டிவைட் பண்ணி வரக்கூடிய அந்த ஒரு வீதத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பகுதியை கொடுக்குறோம். அதாவது 2.5 வீதம் என்று நாங்கள் அதுக்கு தான் சொல்லுகிறோம். அப்போ ஒன்று நீங்கள் தங்கத்தினுடைய அதே கிராம 40ஆல் வகுத்து வரதையும் கொடுக்கலாம், அல்லது தங்கத்துக்கான அதை வந்து காசுக்கு நாங்கள் என்ன பண்ணி மொத்தமாக மதிப்பிட்டு அதை 40ஆல் டிவைட் பண்ணியும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இதே மாதிரி தான் வெள்ளியிலையும் வரும். அப்போ 595 கிராம் அப்படின்ற 200 திர்ஹம் அப்படிங்கிறது சாதாரணமாக இன்றைக்கு 595 கிராம்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அது 595 கிராமை நாங்கள் எத்தனையால் டிவைட் பண்ணுறது, இப்போ 40ஆல் டிவைட் பண்ணி வர பகுதியை நாங்கள் என்ன செய்யும் கொடுப்போம். ஓகே, அப்போ 595 கிராமுக்கு நாங்கள் காசுக்கு பார்க்குறதா இருந்தால் 1 கிராம் வெள்ளி எவ்வளோ போகுதுங்கிறது பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஓகே, அப்போ 1 கிராம் வெள்ளிக்கு எவ்வளோ போகுது 595ண்டா மொத்தமாக கல்குலேட் பண்ணிங்கண்டா 1 கிராம் வெள்ளி எவ்வளோ போகுது? அது சரி. மார்க்கெட்டில் என்ன போகுதுன்னு பாருங்கள். மார்க்கெட்டில் இப்பொழுது என்ன விலை போகுதோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வச்சு தீர்மானிச்சுக்கலாம். அது வந்து அந்த குறைவை நாங்கள் கணக்கெடுக்க இயலாது. சியாருல் யோம் சூக்குல் யோம் இன்றைக்கு சந்தையில் போகக்கூடிய ஒரு விலையை வைத்து நாங்கள் அதை என்ன செய்யலாம், மதிப்பிடலாம். அந்த 1 கிராம் எவ்வளோங்கிறத மதிப்பிடலாம். அப்போ உங்களிடத்தில் 595 கிராம் வெள்ளி காசுகள் வெள்ளி இருக்கின்ற பொழுது அப்போ அதற்கு நீங்கள் 1 கிராமுக்கு எவ்வளோன்னு பார்த்து மொத்தமாக வரக்கூடிய அந்த தொகையில் 40ஆக டிவைட் பண்ணி அதில் வரக்கூடிய வீதத்தை நீங்கள், அதுக்கு தான் நாங்கள் 2.5 வீதம் அப்படி என்று ஒன்று வெள்ளியாகவே கொடுங்க. வெள்ளியாக கொடுப்பதா இருந்தால் உதாரணமாக 600 எடுப்போமே, 600 கிராம் உங்களிடத்தில் 600 கிராம் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ அந்த 600ல் நீங்கள் 40ஆக பிரிங்க. 40ஆக பிரித்து அந்த வெள்ளியில் இருந்தே நீங்கள் கொடுங்க. ஐனுல் ஃபில்லா அதே இதில் வெள்ளியிலேயும் தங்கத்தில் இருந்து கொடுப்பதாக இருந்தால் அதில் இருந்தே நீங்கள் எடுத்து கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் காசுக்கு பார்க்க போகிறீங்கன்றா அந்த அவ்வளோ அந்த கிராமை நீங்கள் காசுக்கு பார்த்து அதை நீங்கள் 40ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ண வேண்டி வரும். இதுதான் இதனுடைய ஒரு எளிமையான முறையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் சகோதரிகளே. அதாவது தங்கம் அப்படின்னு வர நேரத்தில் அந்த கேரட் என்ன செய்கிறது, வித்தியாசப்படுகிறது. பொதுவாக தூய்மையான தங்கமாக இருந்தால் எத்தனை கேரட் வருகிறது, தூய்மை 24 வருகிறது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது 24 கேரட் அடிப்படையில். இப்போ உங்கள்கிட்ட 21 இருந்தால், அதே மாதிரி 18 கேரட் இருந்தால், 21 இருந்தால் அல்லது 18 கேரட் இருந்தால் அப்போ எப்படி பார்க்குறது, அப்போ எப்படி அதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்றால் அதனுடைய பொருள்
ஓகே சொல்லுங்க. இப்போ உதாரணமாக ஓகே ஓகே உதாரணமாக உங்களிடத்தில் கலப்படம் உள்ள தங்கம் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ முதலாவது எத்தனை கிராம் இருக்கோ அதை நீங்கள் 18ஆல் என்ன பண்ண வேண்டும், பெருக்க வேண்டும். அல்லது 21ஆல் பெருக்கி வார அமௌண்ட்டை வந்து 24ஆல் டிவைட் பண்ண வேண்டும். ஏன்னா 24 தானே பியூர், விளங்கிட்டா என்னன்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட எவ்வளவுக்கு கிராம் இருக்கிறதோ அந்த 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 கிராமை வந்து உங்களிடத்திலே கலப்படமாக இருக்கக்கூடிய அந்த கேரட்டோடு பெருக்கி 24ஆல் என்ன பண்ண வேண்டும், டிவைட் பண்ண வேண்டும். அப்படி டிவைட் பண்ணுகின்ற பொழுது உங்களிடத்தில் தெளிவாக 85 கிராம் மிஞ்சுகிறதா, அதே மாதிரி 595 கிராம் உங்களுடைய கையில் வந்து சேருகிறதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் காசுக்கு பார்க்குறேன்டா காசுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் 40ஆல் பிரித்து அதையே நீங்கள் தங்கத்தையே கொடுக்க போகிறீங்கன்னா தங்கத்தால் கொடுங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அது வந்து நம்ம வேறொரு சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம நிசாபை பார்த்துட்டு அதான் பார்க்கணும். நம்ம கேரட்டுக்கு பெருக்கி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா 24 பியூர் அந்த கேரட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அதை வந்து டிவைட் பண்ண வேண்டும். டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் மிஞ்சுகிற தொகை வந்து நிசாபுடைய அளவாய் அடைந்ததாக இருந்தால் அப்போ அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி பார்த்தா சரி. விளங்கிட்டா? ஹாய், இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எவ்வளோ உங்களிடத்திலே தங்கம் வெள்ளி இருக்கிறதோ அதை 21 கேரட்டால் பெருக்குங்க, அல்லது 18 கேரட்டால் என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட உள்ளபடி பெருக்குங்க. பெருக்கி அதில் வர தொகையை 24 கேரட்டால் வந்து என்ன பண்ணுங்க, டிவைடு பண்ணுங்க. கேரட்டால் டிவைட் பண்ண வேணும். அதை டிவைட் பண்ணி வர தொகை நிசாபை அடைந்திருந்தால் யூஸ்வலாக நாங்கள் 40க்கு பிரித்து பார்க்குற மாதிரி பார்த்து கொடுப்போம். இப்போ அங்கிருந்து வந்து தான் இப்போ கடைசியில் 40க்கு வர வேண்டும். சுத்தமான தங்கமாக இருந்தால் டிரெக்டாக 40ஆல் என்ன பண்ணுங்க, சுத்தமாக இருந்தால் வந்து 24 இருந்தால் டிரெக்டாகவே போயிருங்க. அப்படி கேரட் குறைவு உள்ளதாக இருந்தால் முதலாவது அதை வந்து என்ன பண்ணி பெருக்கி அதுக்கு பிறகு 24ஆல் வந்து டிவைட் பண்ணி அதில் மிஞ்சுறதை வந்து நீங்கள் 40ஆல் பிரித்து. எஸ், நல்ல கேள்வி. ஏன்னா தங்கம் அப்படின்ற ஹதீஸில் வர்றது வந்து பியூரை தான் சொல்லுது. அதுக்கு டிரெக்டாக தஹபுல் ஹாலிஸ் தூய்மையான தங்கத்திலே இருந்து கொடுங்கன்னு நாங்கள் எடுக்க தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த தங்கம் அப்படிங்கிற புழக்கம் வந்து பியூர்ங்கிறதுக்கு தான் புழக்கத்தில் இருந்துச்சு. அதனால் அறிஞர்கள் என்னென்னா ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் பியூரான தங்கத்தில் இருந்தால் நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டும் அப்படின்னா. செப்பு இந்த மாதிரி வெள்ளி இந்த மாதிரி கலவைகளை மொத்தமாக வைத்து நீங்கள் 40ஆல் என்ன பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ அது தங்கத்துக்கு கொடுத்ததா வராது, ஏனைய கலவைகளை சேர்த்து தானே நீங்கள் அப்போ அதுக்கு ஜக்காத்து பார்க்குறீங்க. அப்போ அப்படி பார்க்க இயலாது. அதனால் கழிவுகளை கழித்து தங்கத்துக்கே தான் என்ன பண்ண வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அறிஞர்கள் தெளிவாக இதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இப்போ நம்முடைய காசு இருக்கிறது, நம்முடைய காசு வந்து அது நிசாபை அடைந்து விட்டால் நாங்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறோம். இப்போ இந்த காசை வந்து எதுக்கு கணக்கு பார்க்குற, தங்கத்துக்கு கணக்கு பார்க்குறதா வெள்ளிக்கு கணக்கு பார்க்குறதா? ஆனால் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வெள்ளியும் தங்கமும் அதனுடைய பெருமானம் ஒன்றாக இருந்தது. உதாரணமாக 20 தீனாரும் 200 திர்ஹங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த ரெண்டு பெருமதியும் எடுத்தோம்னா சமமாக தான் இருந்துச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில். ஆனால் இப்போ வந்து தங்கத்துக்கான விலை அதிகமாக இல்லையா, அதிகம். இப்போ 5 கிராம் திர்ஹத்துக்கும் 5 கிராம் தீனாருக்கும் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு வருது? உதாரணமாக இது 500 அது என்னது 25 ஆயிரக்கணக்கில் போகுது. அப்போ கிட்டத்தட்ட ட்ரிபிள் மடங்காக போகுது.
வெள்ளிக்கு எவ்வளோ வருது? ஒரு 281 ரூபா. அப்போ 1 கிராம் தங்கத்துக்கு எவ்வளோ வருது? 12,000 வருது 1 கிராம். சரி, ஓகே. 47% கூட இறக்கி தங்கத்துக்கு. அப்போ எவ்வளோ கூட? 50% நம்ம ரவுண்ட் அப் பண்ணினாலும் அப்போ தங்கத்துக்கு இதில் உள்ள விஷயம் என்னென்னா, தங்கத்துக்கு பார்த்து ஜக்காத்து கொடுப்பதா இருந்தால் அதிக தொகை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால்தான் எங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் என்ன செய்யலாம், அடையலாம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே நேரத்தில் வெள்ளிக்கு பார்த்தோமையாக இருந்தால் பலருக்கும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய என்ன இருக்கிறது, ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. அதனால் நிறைய அறிஞர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏழைகளுடைய விஷயத்தில் கவனத்தை கொண்டு நீங்கள் வெள்ளிக்கு என்ன பாருங்கள், உங்களுடைய காசுக்கு அந்த 595 கிராமை அடைகிறதா என்று பார்த்து கொடுப்பது தான் சிறந்தது. ஏனென்றால் தங்கத்துடைய நிசாபை 85 கிராமை அடைகிற வரைக்கும் ஒருவர் காத்து கொண்டு இருப்பதாக இருந்தால் அவர் மிக ஒரு செல்வந்தராக இருக்க வேண்டும். அப்போ எல்லாருக்கும் ஜக்காத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் என்ன செய்யாது, வராது. அரிதாகத்தான் என்ன செய்யும், செல்வந்தர்களாக இருந்து ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதனால் ஏழைகளுக்கு ஜக்காத்து போய் சேருகிற வீதம் குறைவாக இருக்கும் என்பதனால் இன்றைக்கு நிறைய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வெள்ளிக்கு பார்த்து ஜக்காத்து கொடுப்பது சிறந்தது அப்படின்னு சொல்கிறார்கள். வெள்ளிக்கு பார்க்கின்ற பொழுது நம்முடைய பொருளாதாரத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 595 கிராம் இருக்கிறதா என்று பார்த்து நீங்கள் என்ன கொடுக்கலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த தங்கத்துக்குரிய சந்தை விலையும் இப்பொழுது இருக்கக்கூடிய சந்தை விலையும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. எனவே தான் வெள்ளிக்கு பார்த்து ஜக்காத்து கொடுப்பது சிறந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அப்போ இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது வெள்ளியுடைய நிசாபு 590 கிராம், தங்கத்துடைய நிசாபு 85 கிராம். இப்போ எங்களுக்கு ரெண்டும் இருக்குது, பட் ரெண்டும் நிசாபு அடையல. பட் கூட்டனா வெள்ளியில வந்துருச்சு, குறைச்சா ரெண்டும் வேற பொருள் தான், தனித்தனியாக தான். தங்கம்னா தங்கம் நிசாபை அடைந்திருக்க வேண்டும், வெள்ளின்னா வெள்ளி நிசாபை அடைந்து. அப்போ அந்த இடத்துல லம்மும் என்ன செய்யலாது, பண்ண இயலாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. பணத்துக்கு இப்போ நம்ம காசு இருக்கு, இப்போ நம்ம தங்கத்துக்குரிய 85 கிராம் வரும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. சரியா, இடத்துல 85 கிராம் தங்க அளவுக்கு வந்தால் மட்டும்தான் நான் என்ன செய்வேன், நிசாபை அலைஞ்சால் தான் ஜக்காத்து கொடுப்பேன் என்று நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அப்போ அதனுடைய குறைந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கு பார்த்து என்ன செய்யலாம், அகல்லு நிசாபி அதாவது 2 நிசாபை ஒப்பிடுகின்ற பொழுது ஆக குறைந்தபட்சமான அளவாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளியின் அடிப்படையில் கொடுப்பது சிறந்தது. அதனால் நிறைய ஏழைகளுக்கு பிரயோசனம் வரும். அதே மாதிரி நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் என்ன செய்யும், உருவாகும். அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கு பார்ப்பது சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழங்கல 6,000 ரியால் வருது என்ன, நம்முடைய இதுக்கு பார்த்தோமே இருந்தா இப்போ இங்கே 6,000 ரியாலுங்கிறது வருது. நம்முடைய ரூபாவுக்கு பார்த்தோம்டா ஸ்ரீலங்கா ஒரு ரியால் 80 பார்த்தாலும் 595 கிராம் வெள்ளி 476 வருது. அது வந்த மாட்டதில் அதில் நீங்கள் 2.5% கொடுத்து நன்மையை என்ன செய்து கொள்ளலாம், தேடிக்கொள்ளலாம். அப்படிங்கிறதே சகோதரர்களை நாங்கள் இந்த இடத்துல புரியுது. இது உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டு தானே காயர். அதே மாதிரி அடுத்த செய்தி என்னென்று கேட்டால், மனிஸ்தபாத மாலன், யார் ஒரு பொருளை எடுத்துக்கொள்கிறாரோ, இஸ்திஃபாதா என்பதற்கு 2 அர்த்தமும் நாங்கள் கொடுப்பது சிறந்தது. அதாவது புதிதாக நம்மிடத்தில் சேரக்கூடிய பணங்கள். இப்போ சில நேரம் அங்கே உங்களுக்கு ஹதியாவாக என்ன செஞ்சிருக்கும், கிடைத்திருக்கும்.
அதே மாதிரி வாரிசின் மூலம் கிடைத்திருக்கும். இதுக்கு சொல்வார்கள் புதிதாக வந்து இணையக்கூடிய பொருளாதாரம். அப்படி இணைகின்ற பொழுது அதற்கும் என்னது, ஒரு வருடம் பூர்த்தி அடைய வேண்டும், பூர்த்தி அடைந்து அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். பொதுவாக இந்த பொருளாதாரம் என்பது 3 வகையில், நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறேன். நம்முடைய முயற்சி மூலம் கிடைக்கக்கூடியது. உங்களோட உழைப்பை போடுகிறீர்கள், உதாரணமாக ஒரு வீட்டை கூலி கொடுக்கிறீர்கள், கூலி கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பணம் வந்து நிசாபை அடைகிறது. வாடகைக்கு கூலி அப்படிங்கிறது எங்களோட ஊரில் வாடகைங்கிறது உண்டு. அப்போ அப்படி கிடைக்கும், நம்மளோட முயற்சி மூலம் கிடைக்கிறது. இதுக்கு சொல்லுவாங்க அல் மாலுல் முக்தசப், நம்முடைய முயற்சி மூலம் கிடைப்பது. இன்னொன்றைக்கு என்னது, அல் மாலுல் முஸ்தபாத். இந்த ஹதீஸின் அடிப்படையில் உள்ள ஒரு பிரயோகத்துக்கு சொல்வதாக இருந்தால் அது நம்முடைய முயற்சி இல்லை, நமக்கு ஏதோ ஒரு வழியில் திடீரென்று கிடைக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய பொருளாதாரம் வந்து இணைகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதே மாதிரி 3வது ஒரு வகை இருக்கிறது. இதுவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு கால அடிப்படையில் படிப்படியாக வந்து சேரக்கூடியது. அதைத்தான் நாங்கள் சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் பெறுகின்ற இப்போ ஒரு மாத சம்பளத்திலேயே அவனுடைய செலவு, அடிப்படை தேவைகள், அவனுடைய விருப்ப தேவைகள் எல்லாத்தையும் கழித்து ஒரு தொகை மிஞ்சும். இந்த மாதம் மிஞ்சும், வார மாதம் மிஞ்சும். அது தத்ரீஜியன், படிப்படியாக உங்களுக்கு என்ன செய்கிறது, உங்களோட பொருளாதாரத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது. படிப்படியாக சேர்ந்து ஒரு கட்டத்தை அடைகின்ற பொழுது அது என்ன அடையும், நிசாபுங்கிற ஒரு நிலைமையை அடையும். அப்போ நீங்கள் நிசாபுங்கிற நிலையை அடைகின்ற பொழுது அந்த டைம்ல இருந்து ஒரு வருஷத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த 3 வகையிலும் என்ன உண்டாகும், ஜகாத் என்பது உண்டாகும். அதான் மனிஸ்தபாத மாலன், ஒரு மனிதர் பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு என்ன வருகின்ற பொழுது, ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற பொழுது அதற்கு நாங்கள் என்ன பண்ண வேண்டும், ஜகாத் என்பதை கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஹதீஸில் உள்ள ஒரு விஷயம்தான், இப்போ நீங்கள் ஒரு நிசாபு உங்களோட கைக்கு வந்து சேர்ந்துட்டு, உதாரணமாக 5 லட்சத்துக்கு ஜகாத்து கடன் பண்ணி வச்சுக்கோமே, இன்றைக்கு வந்து சேர்ந்துட்டு, இன்றைக்கு சேர்ந்தால் பண்டைய நாளில் இருந்து நீங்கள் வருஷத்தை என்ன பண்ண வேண்டும், ஸ்டார்ட் பண்ண வேண்டும். 6ஆம் மாதத்தில் அந்த காசு இல்லாமல் போயிட்டு உங்களோட கையில் 5 லட்சமாக இருந்தது, நிசாபை விட என்ன பண்ணி விட்டது, குறைஞ்சிட்டு சொன்னால் இப்போ வருஷம் முடிவில் ஜக்காத்து கொடுக்குறதா. இப்போ 6ஆம் மாதம் உங்கள்கிட்ட நிசாபு குறைஞ்சிட்டு 8ஆம் மாதம் நிசாபுடைய காசு திரும்ப வந்து சேர்ந்துட்டு அந்த வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குது, குறையுது கூடுது. இப்போ நான் அதுக்கு எப்போ ஒரு வருஷத்தை பார்க்குறது, எல்லா அறிஞர்கள் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை தவிர ஏன்னா பெரும்பான்மையான அறிஞர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் வருஷத்தை ஆரம்பித்து இடையில் உங்களுக்கு நிசாபு குறைஞ்சிட்டென்றால் அந்த வருஷம் நீங்கிவிடும். அதை நாங்கள் வந்து என்ன பண்ணுறது இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து கணக்கு பார்க்குறது இல்லை. மீண்டும் உங்களுக்கு எப்போ நிசாபுடைய காசு வந்து கையில் சேருகிறதோ அப்பொழுது இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வருஷத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அப்போ இடையில் நிசாபு என்ன பண்ணிவிட்டால், குறைந்து விட்டால், முதலாவது டேட்டில் என்ன நீங்கள் நிசாபு ஆரம்பித்ததில் இருந்து என்ன பண்ண தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி தான் மாஷியத், என்னது கால்நடைகளும் அப்படித்தான். குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு இவ்வளவு ஜக்காத்துன்னு வருது, அதில் ஒரு வருஷம் பூர்ணமான ஜக்காத்து. இடையில் கால்நடை இறந்து விட்டது அல்லது குறைந்து விட்டது அல்லது நீங்கள் விற்று விட்டீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது நிசாபுடைய அந்த கல்குலேஷன் அன்னைக்கு நின்றுடும். அந்த கல்குலேஷன் அவடத்தையே என்ன பண்ணிவிடும், நின்றுவிடும். அப்படிங்கிறதை சகோதரர்களே இந்த செய்தி நாங்கள் புரிந்துவோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த வருடக்கணக்கை நாங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுகிறாருன்னா அந்த சூரிய கணக்கில் பார்க்குறார்கள். உண்மையாக இபாதத்துகளை பொறுத்தவரையில் சந்திர கணக்கில் பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நிறைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால், நீங்கள் நிசாபை சந்திர கணக்கில் என்ன செய்யுங்க பாருங்கள், அந்த மாதிரி பாருங்க. இவர் நம்முடைய ஹஜ்ஜி, நோன்பு, இதெல்லாம் இபாதத், நம்முடைய இபாதத்துகளோடு சம்பந்தக்கூடிய எல்லா விஷயமும் நாங்கள் வந்து ஹிஜ்ரி கணக்கில் என்ன பண்ணுவதனால பார்ப்பதனால ஜக்காத்துடைய அந்த ஒரு வருஷத்தை நீங்கள் எதிலிருந்து பாருங்கள், ஹிஜ்ரி கணக்கின்படி பார்க்க வேண்டும். இதை நாங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹயர், அடுத்ததாக இறுதியாக இந்த செய்தியில் என்ன செய்தி வருகிறது, கடைசி வாசகம் என்ன, ஃபைதா ஜாத எப்படி வருகிறது,
அதை விட அதிகரித்து விட்டால், அந்த செய்தியில் எப்படி வருகிறது? ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். கடைசி வாசகம். ஓகே, கடைசி சொல். ஓகே, ஹைர் பாருங்க. ஃபமாசாத ஃபபி ஹிசாபி தாலிக்க, உங்களுடைய நிசாபை விட அதிகரித்து விட்டால், இப்போ நான் 85 கிராம் என்பது ஒரு வரம்பு, 595 கிராம் என்பது என்னது? ஒரு வரம்பு. அதை விட அதிகரித்து விட்டால் அப்போ 40ஆல் டிவைட் பண்ணுறது எதிலிருந்து இல்லை? 85 இல்லை, மொத்தத்தில் இருந்து. ஒரு ஆள் 90 இருக்குன்னா 90க்கு தான் நாம் 40 என்ன பண்ண வேண்டும்? அப்படிதான் வரும். ஆரம்பத்திலேருந்து முதலாம் நம்பர்லேருந்து கடைசி நம்பர் வரைக்கும் நீங்கள் 85 என்ன பண்ணிக்கூடாது, கலைச்சிடக்கூடாது. மொத்தமாக தான் என்ன பண்ண வேண்டும். அப்போ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஃபமாசாத, அந்த நிசாபை விட அதிகரித்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் ஃபபி ஹிசாபி தாலிக்க, அதற்கு ஏற்ப நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். அப்போ மொத்தத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் என்னன்னு சொல்லி. அப்போ அந்த நிசாபுடைய வரம்பில் மட்டும் நின்று என்ன செய்யக்கூடாது. உதாரணமாக ஒரு ஆட்டத்தில் 100 கிராம் இருக்கு, அவர் 85 கிராமுக்கு தான் என்ன பார்க்குறாரு, ஜகாத்து பார்க்குறாரு, ரெண்டாவது பிழை. ஃபமாசாத ஃபபி ஹிசாபி தாலிக்க. எதுக்கு அது? அதில் ஜக்காத்து இல்லையே. 85ஓட குறைஞ்ச அப்படி இப்போ அதை சொல்ல வரீங்கன்னு. 85க்கு மேலே 15 தானே இருக்குது. 15க்கு மட்டுமே என்ன செய்கிறது, அப்படி விளங்கி கூடாது. ஆரம்பத்தில் முதலாம் நம்பரில் இருந்து உங்களிடத்தில் எத்தனை நம்பர் வரைக்கும் இருக்கிறதோ அதில் மொத்தத்தில் தான் என்ன பார்க்க வேண்டும், ஜக்காத்து பார்க்க வேண்டும். 100 கிராம 40ஆல் என்ன செய்யுங்க, விரிங்க, அப்படி வர வேண்டும். அப்போ அதை பாருங்கள். ஃபமாசாத ஃபபி ஹிசாபி தாலிக்க. ஹைர். கடைசியாக ஒரு கேள்வி நான் அடிக்கடி இதை கேட்டிருக்கிறேன் உங்களிடத்தில். இதுக்கு என்ன சொல்கிற, இந்த சட்டத்துக்கு ஷேஃபுடைய பாடம் இதுக்கு என்ன சொல்கிற பாப்போம், யார் சொல்கிறீங்க? அல் வக்ஸு, யார் சொன்ன? மாஷா அல்லா. இதுக்கு என்ன சொல்கிற? அல் வக்ஸு. வக்ஸு என்று சொன்னால் என்ன? வக்ஸ் என்பது, இப்போ நீங்கள் கால்நடைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக 25லிருந்து 36 வரைக்கும் உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. அது மாதிரி 36லேருந்து 45 வரை. இப்போ 36க்கு என்னவோ அதுதான் 40க்கும், 41க்கும் அதுதான், 42க்கும் அதுதான், 43க்கும் அதுதான். அப்போ இந்த இடைப்பட்ட கணக்குக்கு என்ன வருவதில்லை, இடைப்பட்ட அதிகரிப்புக்கு என்ன வருவதில்லை, ஜகாத்து வருவதில்லை. அப்படிதானே? ஆனால் பணத்தை பொறுத்தவரையில் அதிகரிக்க அதுக்கு ஜகாத் இருக்குது. பணத்தை பொறுத்தவரையில் அது அதிகரிக்க ஜகாத் இருக்குது. இதுக்கு நாங்கள் வக்ஸுடைய சட்டம் என்று ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஹைர், ஜஸாக்குமுல்லா ஹைரன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஆமாம். இல்லை, அது வந்து இப்படித்தானே, இப்படித்தானே அணியிற நகைன்றிக்கு அவங்க சேமிப்பு அப்படின்ற ஒரு வகையும் இருக்குது. இப்போ எல்லா நகையும் கொண்டு போய் அவங்க அணியிறலையே, யூஸ்வலாக அணியக்கூடியதுக்கு நம்ம இல்லைன்னு சொன்னோம். சேமித்து வைப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்குது, ஜகாத் இருக்குது. அணிகலனாக இருந்தால் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சரியா? இன்னும் நிறைய ஷேக்மார் அதில் இருக்குங்கிறாங்க. இதனுடைய இருக்குது அறிஞர்கள் நியாயமான இது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு நேரம் தந்தீங்கன்னா விரிவாக பேசலாம். அது சம்பந்தமான ஹதீஸு, அது சம்பந்தமான பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பேசலாம். கயிறு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை எடுப்போம். விளங்கல, நம்ம அதில் தனியாக ஒரு பாடம் வரும், தனிய பாடம் வரும். இப்போ நம்ம ஊண்ட வரோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். கேளுங்க.
அப்படி இருக்கு.